புண்ணியங்கிறது எதுனா, கோயிலுக்கு போனா புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. உண்மையிலே புண்ணியம் எதன் மூலமாக கிடைக்கும் அப்படின்னா, நாம நம்முடைய வேலைகள நம்ம வீட்ல வீட்ல நம்முடைய வேலைகள நாமளே செய்யும்போது, நம்முடைய வேலைகள நாமளே செய்யும்போது, நமக்கு அது புண்ணியம் கிடைக்கும். அதனால ஏற்படுற நன்மைகள் வந்து நமக்கு தொடர்ந்து பிற்காலங்களிலும் கிடைக்கும். உதாரணத்துக்கு, நாம ஒரு டீ குடிக்கிறோம், அல்லது அந்த கிளாஸ கழுவி வைக்கணும். நமக்கு தேவையான உணவுகள நாம சமைக்கணும். நம்முடைய ஆடைகள நாம துவைக்கணும். வேலைக்காரங்களலாம் வச்சுக்கக்கூடாது. நம்முடைய ஆடைகள நாம துவைக்கணும். அதுமாரி நாம படுக்கிறோம், அந்த போர்வையெல்லாம் மடிச்சு வைக்கணும். இந்த மாரியான செயல்கள செய்றனால, நம்முடைய அறையை வந்து நாமளே தூய்மை செய்யணும். தூய்மையா வச்சுக்கணும். அழகா வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அழகா வைக்கும்போது நமக்கு சுய மதிப்பீடு அதிகமாகும். நம்மள பத்தியே நம்முடைய நமக்கு உள்ள எண்ணங்கள் அதிகம். நம்முடைய மதிப்பு, மரியாதை அதிகமாகும். சுயமரியாதை. சுயமரியாதைன்னு என்னன்னா, நமக்கு நாம கொடுத்துக்கிற மரியாதைக்கு பேர் தான் சுயமரியாதை. அ மத்தவங்க கொடுக்குற சுயமரியாதைங்கிறது வந்து மத்தவங்க நமக்கு தர மாட்டாங்க. நமக்கு நாம கொடுத்துக்கிற மரியாதைக்கு பேர் தான் சுயமரியாதை. சுயமரியாதைன்னா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அது வந்து மத்தவங்க நமக்கு தர்றது அப்படின்னு கிடையாது. நமக்கு முதல்ல நாம கொடுக்கணும். நமக்கு நம்ம மேல ஏற்படக்கூடியது தான் சுயமரியாதையாகும். மத்தவங்க கொடுக்கறது வந்து பிறர் கொடுக்குற மரியாதை. சுயமரியாதை. சுயம் அப்படின்னா அதுக்கு எதிர்ப்பதம் என்ன? பிறர் மரியாதை. பிற மரியாதை. அப்பதான் பிற மரியாதையெல்லாம் கிடைக்கும். சுயமரியாதை நமக்கு முதல்ல நமக்கு நமக்கு கொடுத்து கொள்ள வேண்டும். சுயமரியாதை ஏற்படும்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். நமது மனதானது நமக்கு கொடுக்கிற மரியாதை தான் சுயமரியாதை. அப்போ மனசாட்சின்னு சொல்றோம். அப்போ மனதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து, நம்ம மனது நமக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி நாம நடந்துக்கும் போது, அப்படி ஒரு சூழல்ல நம்முடைய மனது நமக்கு கொடுக்கிற மரியாதைக்கு பேர் தான் சுயமரியாதை. அப்போ புண்ணியங்கிறது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, சுயமரியாதையுடன் நடக்கும்போது தான் நமக்கு புண்ணியம். சுயமரியாதை ஏற்படும் பொழுது நமக்கு புண்ணியம் கிடைக்கும். அந்த புண்ணியம் தான் மற்றவங்க நமக்கு மரியாதை கொடுக்கறது. அந்த புண்ணியத்தினால் ஏற்படுகிற மரியாதை. அதனால வந்து கோயிலுக்கு போனா புண்ணியம் கிடைக்கும். உண்டியல்ல பணம் போட்டா புண்ணியம் கிடைக்கும். அப்படின்னு சடங்குகளை செஞ்சா புண்ணியம் கிடைக்குங்கிறது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு ஒரு நடைமுறை. அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. அது மாதிரி உடம்பை வந்து ஆரோக்கியமாக பார்த்துக்கணும், நோய் இல்லாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் புண்ணியம் கிடைக்கும். நல்லா இருக்கணுங்கிறக்காக தானே எதுக்காக புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க? ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, புண்ணியம் கிடைக்கும், உண்டியலில் பணம் போட்டால் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னீங்க. அப்போ வந்து நல்லாயிருக்கும், அப்போ வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறக்காக தானே நீங்கள் வந்து அந்த புண்ணியம் கிடைக்குன்ட்டு ஒரு வேலையை செய்கிறீங்க. அப்போ நீங்கள் நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க, உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிங்க, நல்ல ஆரோக்கியம் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடாதீங்க. நோய்களை தராத உணவுகளை சாப்பிடுங்க. ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிடுங்க. இதெல்லாம் செஞ்சால் உங்கள் உடம்புக்கு புண்ணியம் கிடைக்க போகுது. உங்கள் உடம்பு நல்லா இருக்க போகுது, உங்கள் வாழ்க்கையும் நல்லா இருக்க போகுது. அதுதானே புண்ணியம். புண்ணியன்றது ரொம்ப சாதாரண விஷயம். உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையை பிறருக்கு இடையூறு செய்யாதீங்க. பிறருக்கு இடையூறு செஞ்சால் அவங்களும் உங்களுக்கு இடையூறு செய்வாங்க. பிறருக்கு துன்பம் செய்தால் அவர்களும் உங்களுக்கு துன்பம் செய்வாங்க. பிறருக்கு உதவி செய்து வாழுங்க. அப்போ பிறரிடமிருந்து உதவி என்கிற அந்த புண்ணியம் கிடைக்கும். பிறரிடமிருந்து கிடைக்கிற அது புண்ணியம் தான் பிறரிடமிருந்து கிடைக்கிற உதவி. அப்போ பிறருக்கு உதவி செய்கிறதுங்கிறது, பிறருக்கு நீங்கள் புண்ணியம் செய்கிறீர்கள், அவர்கள் உங்களுக்கு புண்ணியம் செய்வார்கள். புண்ணியம் என்கிற அந்த உதவியை அவர்கள் உங்களுக்கு செய்வார்கள். ஆக இதுதான் புண்ணியம். அதனால் புண்ணியன்ட்டு போட்டு அது ரொம்ப குழப்பிட்டு கஷ்டப்படுத்திட்டு, புண்ணியங்கிறது அது எப்படி வரும், என்ன வரும், புண்ணியம்னா என்ன முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக அதை கடைபிடிச்சு ரொம்ப ஈஸி. உங்கள் உடம்பை பார்த்துக்குங்க, உங்கள் வாழ்க்கையை நல்லா பார்த்துங்க, உங்களை சார்ந்த உறவினர்கள், குடும்பத்தினர் அவங்களையும் நல்லா நண்பர்கள் எல்லாரையுமே நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. அதுதான் அவங்ககிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கிற புண்ணியம்.